1990 வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமால ஒரு முக்கியமான நடிகரா இருந்தவர் தான் நெப்போலியன் அப்படின்றவரு. அவருடைய மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தசை சிதைவு நோய் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு அப்படின்றது அவரே வாயில சொல்லியிருக்காரு. அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா போன அவர் வந்து இன்னும் இந்தியா பக்கமே வரல. இந்த நிலையில அவருடைய மகன் தனுஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கவலைக்கிடமான நிலையில இருக்கிறார் அப்படின்ற மாரி நியூஸ் வெளியாயிருக்கு. ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாரி வந்திருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, நெப்போலியன் வந்து அவர் பையனை வந்து இந்தியா கூப்பிட்டு வர போகிறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் சொல்லி வந்திருக்கு. ஆனால் அதில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அது என்னன்றதை பார்க்கலாம். அதனால நெப்போலியன் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கார் அப்படின்ற மாதிரி நியூஸ் சொல்லியே இருக்குது. நெப்போலியன் வந்து 1990லேருந்து தமிழ் சினிமாவில் நல்ல நல்ல கதாபாத்திரம் நடித்து நல்ல ஒரு பேர் வாங்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அரசியல் உள்ள என்ட்ரானார். அதுக்கப்புறம் அவருடைய மகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தனுஷ் அப்படின்ற ஒரு மகனுக்கு வந்து தசை சிதைவுன்ற நோய் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா, அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போகிறாரு நெப்போலியன் அவர் மகனை. ஏன் அப்படின்னா, அமெரிக்காவில் தான் நல்ல மருத்துவங்கள் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி, அந்த நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்றனால அமெரிக்கா போகிறாரு. போனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் செட்டில் ஆகிடுறாரு. அங்கே விவசாயம் பண்ணுறாரு, நிறைய பிஸ்னஸும் அங்கே எடுத்து பண்ணுறாரு, அங்கேயே இருக்கிறாரு. அவருடைய மகன் தனுஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூபர் அவருக்கு வந்து யூடியூபர் இர்ஃபானை வந்து ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நெப்போலியன் வந்து இர்ஃபானை வாண்டடாக வந்து அவர் வீட்டுக்கு வர வச்சிருக்காரு. நீங்கள் பார்க்கலாம், அடிக்கடி இர்ஃபான் வந்து நெப்போலியன் கூட வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் டூர் பண்ணுவார். அது முழுமையான காரணம் என்ன அப்படின்னா, நெப்போலியனே வாண்டடாக வர சொல்லிடுவார். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இர்ஃபான் வந்து கிளம்பி போயிருப்பார். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற நிலமையில் அவருடைய மகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உடம்பு வந்து ரொம்பவே கவலைக்கிடமாக இருக்குது. ரொம்பவே வந்து ஹெல்த் கண்டிஷன்ஸ் ரொம்ப வந்து டேமேஜாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து இந்தியா வந்து அவர் மகனை கூப்பிட்டு வர போகிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் சொல்லியிருக்கு. ஏன்னா இந்தியாவில் தான் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, ஆனால் அமெரிக்காவில் வந்து இங்கே இந்தியா வர்றதுக்கு பிளெயினில் வரலாம். வரும்போது ஆனால் பிளெயினில் வந்தோம் அப்படின்னா அவங்க மகனுக்கு வந்து இன்னும் ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சர் ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க டாக்டர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நெப்போலியன் எப்படி அவங்க மகனை வந்து இந்தியாவுக்கு கூப்பிட்டு வர போகிறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு. இன்னொரு வழி என்ன இருக்குன்னா, கப்பலில் கூப்பிட்டு வரலாம். கப்பலில் கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகும். ஸோ 3 மாதம் கப்பலுக்கு ட்ரீட்மெண்ட் தான், அப்போ தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அதனாலுமே ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறாரு. ஸோ இது எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கவலைப்பட்டு உட்காந்துட்ருக்காரு நெப்போலியன் அப்படின்ற மாதிரி நியூஸ் சொல்லியே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த நியூஸ் உங்களுக்கு தெரியுமா, இல்லை இதுதான் இப்போ தான் உங்களுக்கு தெரியுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.